பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இதே அதிகாரத்திலே 25 முதல் 27வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வையென்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். எரேமியா ஆரம்பத்திலே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி சொல்ல காரணம், தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறீர். இதை விட பெரிய ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று எரேமியா விசுவாசிக்கிறார். ஆனால் தன்னிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை அவரால் விசுவாசிக்க முடியவில்லை. கல்தேயருடைய கையிலே பட்டணம் என்ன செய்யப்படுகிறது? ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொள்ள சொல்கிறீரே என்று அவருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகும். நாம் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆனால் நம்மிடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, இதோ உனக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்மால் விசுவாசிக்க முடிகிறது இல்லை. ஏன் என்றால் நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை இவ்விதமாய் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் விசுவாசிக்கிறார் 75வது வயதிலே. ஆனால் நாட்கள் கடந்து போகிறது. 24 வருடங்கள் கழித்து ஆபிரகாமுடைய 99வது வயதிலே கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். ஆனால் பேசும் பொழுது ஆபிரகாமாலும் சாராளாலும் அதை விசுவாசிக்க முடியவில்லை. நகைக்கிறார்கள். நாம் விதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? ஏன் நகைக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களால் விசுவாசிக்க முடியும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்குமா? ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலையை அவர்கள் யோசிக்கிறார்கள். நாமும் அதே போலதான் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்பதை பார்க்கலாம். நம்முடைய சூழ்நிலையை தான் நாம் அதிகமாக கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியாவினிடத்தில் கேட்கிறார். அதே போலதான் இந்த நாளிலே நம்மிடத்தில் கேட்கிறார். அவரால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமானாலும் அவரால் செய்யக்கூடும். நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதும். அவருடைய வார்த்தைக்கு